வெல்கம் டு என்மேக்ஸ் வேல்முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில். இப்போ 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நம்ம என்ன செக் பண்ணணும், ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸுங்களா. ஸோ இப்போ இது என்ன ஆர்டரில் இருக்குது, 2 rows 3 columns 2/3 மேட்ரிக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டரில் இருக்குது, 3 rows 2 columns 3/2ல் இருக்குது. அப்போது இதோட மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் என்ன வரும், இது ரெண்டும் சேமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஆமாம், சேமாக தான் இருக்குது. அப்போது உங்களோட மல்டிபிள் மேட்ரிக்ஸ் மீதி இருக்கிற எம்ஆரோடதாக தான் இருக்கும், 2/2ஆக இருக்கும். அப்படியே இப்போ உல்டாவாக எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, டிசி. இப்போ டி முதல்ல இருக்கும் 3/2, சி மேட்ரிக்ஸ் என்னது 2/3. அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மல்டிபிள் பண்ண முடியும். அப்போ டிசி மேட்ரிக்ஸ் என்ன ஆன்சராக இருக்கும், 3/3ஆக இருக்கும். ஸோ இது புக்கில் கொடுக்கல, வேணும்னா மல்டிபிள் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது மல்டிப்ளிகேஷன் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 - 1 2. இங்கே 2 - 1 5. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 - 1 2 7 1 - 4. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், இங்கே தேர்ட் காலம் இல்லை, அதனால் விட்டுட்டோம். அப்போ செகண்ட் ரோக்கு போயாச்சு. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ கொஞ்சம் நம்பர் கேப் விட்டு எழுதுங்க, அப்போ தான் மல்டிபிள் பண்ணும்போது தப்பு இல்லாமல் பண்ணுவீங்க. தேர்ட் காலம் கிடையாது, அது மாதிரி தேர்ட் ரோ கிடையாது. இதோட முடிஞ்சிச்சு மேட்ரிக்ஸ். மல்டிபிள் பண்ணி எழுதிட வேண்டியதான். 1 2s are 2 -1 × -1 +1 2 × 5 +10. 1 × 7 7 -1 × 1 -1 2 × -4 -8. 0 × 2 0 3 × -1 -3 4 × 5 20. 0 × 7 0 3 × 1 3 plus 4 × -4 -16. So add பண்ணா 13 -9, so -2 17 -13. இதுதான் இப்போ சிடி மேட்ரிக்ஸ். ஆர்டர் என்ன வந்துச்சு, 2/2. இப்போ டிசி செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ செக் பண்ணலாம், புக்கில் இல்லைன்னா. டி மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 2 7 -1 1 5 -4. சி மேட்ரிக்ஸ் பின்னாடி எழுதிக்கோங்க. 1 -1 2 0 3 4. ஸோ மல்டிப்ளிகேஷன் சேம் ப்ரொசீஜர் தான். என்ன வரணும், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். அதுக்கப்புறம் செகண்ட் ரோ போய்ட்டோம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். இப்போ இங்கே ரோ 3 இருக்குது, ஸோ தேர்ட் ரோ வரைக்கும் போயிடணும். தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதுறதுல தான் இருக்குது. 2 + 0 -2 + 21 4 + 28 -1 + 0 1 + 3 -2 + 4 5 + 0 -5 - 12 10 - 16. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் 2 19 32 -1 4 +2 5 -17 -6. இது டிசி மேட்ரிக்ஸ். டிசி மேட்ரிக்ஸோட ஆன்சர் 3/3 வரும்னு சொல்லியிருந்தால் வந்துருச்சுங்களா, அவ்வளோதான்.